வெல்கம் டு ஈகட் அகாடமி யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லைனை எப்படி ட்ரா பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் மெனு பாரில் போயிட்டு ட்ரோவை கிளிக் பண்ணுவோம். ஸோ ட்ரோவை கிளிக் பண்ணால் லைன் என்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ லைனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டை நாங்கள் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பேசிக்கலி நீங்கள் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட்டை நான் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 20,20 என்ற ஒரு பாயிண்ட்டை கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ 20 என்ற பாயிண்ட் இதில் பிடிச்சிருக்கு. அதாவது எக்ஸும் ஒய்க்கும் இந்த ரெண்டு XY அச்சுக்குள்ளால் பார்க்கும்போது 20 எக்ஸ்லேருந்து 20 ஒய்லேருந்து 20 கிளிக் ஆன பாயிண்ட்டை பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு கேட்டிருக்கு. இங்கே கமாண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நாங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், 40,40 மாதிரி கொடுக்கலாம். ரைட், இப்போ நான் 40 மாதிரி 40 கொடுத்துருக்கேன். ஸோ இது 2020, இது 40. ஸோ இந்த லைன் நாங்கள் இப்போ வரைஞ்சாச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ட்ரோவுக்கு போகிறோம், லைன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இந்த பாயிண்ட்டை பிடிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் இதுக்கு ஈக்குவலாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். எஸ், இப்போ இது கூட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் ஒரு லைனாக வரைஞ்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரா அகைன் லைன் கமாண்ட். இப்போ வேணுமான்னு சொன்னால் நான் இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இந்த ஒரு பாயிண்ட்டை நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை கொடுக்குறது மூலம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் நாங்கள் லைனை வரையலாம். லைன் பேஸ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் லைன் அண்ட் கமாண்ட் ஈஸியாக கேஷ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஸோ இந்த டியூன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.